என் பேர் ராமர். நான் ஒரு முக்கியமான டாக்டர். இந்த ஏரியாவில் என்னை தெரியாதவங்களே இருக்க முடியாது. ப்ரைவேட் கிளினிக் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் புகழிடம் நான் தான். ஏரியாவில் என்னை தெரியாதவங்க இருக்க முடியாது. என் ஃப்ரெண்டு கோபால், நானும் அவனும் ஒன்றா படித்தோம். என்னை அடிக்கடி வந்து மீட் பண்ணுவான். எப்போயாவது என்னை பார்க்க வருவான். ரொம்ப சாஃப்ட்டு என் ஃப்ரெண்டு. வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். நான் கேஸெல்லாம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ஆனால் கூட வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு கதை பேசுவோம். அவன் கதை, என் கதை, நாங்கள் படித்த கதை, அப்போ பண்ண சேட்டைகள். இது எனக்கு வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்போம். மாதம் ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை, எப்போனாலும் என் ஃப்ரெண்டு வந்துடுவான். ஜாலியாக பேசிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த டாக்டர் அப்படின்ற முறையில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டாக்டர். எனக்கு இந்த மேல் நோட்டம் அப்படி பூசி மொழிகிலாம் எனக்கு பேச தெரியாது. வெட்டு ஒன்று துண்டு 2, முடியும் முடியாது, இது நடக்கும் இது நடக்காது, நீ இப்படி தான் இருக்கணும் இருக்கக்கூடாது, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏதோ உன்னை மறைச்சி பூகம்பமாக சொல்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட வர்றதுக்கே யோசிப்பாங்க. பெரிய ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. வந்தால் டொம்முன்னு என்னத்தையா போட்டு உடச்சிருவேன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் பயப்படுவாங்க என்கிட்ட வர்றதுக்கு. வந்துட்டா ஐயோ கடைசி வழியே இல்லைன்னா தான் என்கிட்ட வர்ற மாதிரி தான் நினச்சிக்குவாங்க. இதெல்லாம் மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். பட் நான் அதை கேட்டுக்குவேன். பட் அதுக்காக நான் என் குணத்தை மாற்றிக்கிறது இல்லை. ஏன் வேலை கிடையாது. இல்லாத ஒன்றை சொல்லி அப்படி இப்படி இப்படின்லாம் சொல்கிறது ஏன் வேலை கிடையாது. அவன் உடம்புல என்ன இருக்குது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண முடியும், இதுக்கு தானே நான் இருக்கேன். இதில் என்ன இங்கே பூசி முழுகிற வேலை. ஸோ அதனால எனக்கு அதில் எப்பயுமே உடன்பாடு கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு 2 தான். முடியும் முடியாது, என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன செய்யணும், ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான் என் பாலிசி. எனக்கு பேஷண்ட்ஸ் நிறையா வருவாங்க. ஏன்னா நான் அப்படி சொல்கிறதுனால சில பேருக்கு என்னை பிடிக்கும். உண்மையை நான் பேசிடுறேன் அப்படின்றனால சில பேர் தான் பயப்படுவாங்க. டப்புன்னு ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்படியே நான் போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு நான் ஒரு முக்கியமான ஓபி பார்த்துட்டு இருந்தேன். சாயந்தரம் 3 மணிக்கு வேறு ஒரு பெரிய ஆப்ரேஷன் வேறு இருந்தது. பார்த்துட்டே இருந்துட்டு பார்த்தேன், திடீர்னு பார்த்தா அந்த விசிட்டர் பெஞ்சில் கோபாலோட பையன் உட்காந்துருந்தான். பார்த்தேன், கோபாலோட பையன் இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்கான் அப்படின்றப்ப தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. கோபால் என்னை வந்து மீட் பண்ணி எப்படி ஒரு 3 மாதமாவது இருக்கும். ரொம்ப நாளாக கோபால் வரவே இல்லைன்றது எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி வரட்டும், அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருப்பான், க்யூவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும்னு விட்டேன். 1 ஹவர் ஆயிடுச்சு நான் அவனை மீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்தப்போ என்னப்பா இங்கே அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம் அப்படின்னு. இங்கே வந்திருக்கே அப்படின்னு சொன்னேன். இல்லை அம்மா அவங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னா. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னோடனே, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா அவங்கள்ட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படின்னோடனே எனக்கு என்ன உடம்பு சரியில்லை, என்கிட்ட ஏன் வரல அப்படின்றது எனக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சு. சரி நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டேன். ஆப்ரேஷன் தேட்டர்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் வாக்கில் நான் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நேராக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அந்த ஒரு காலனியில் இருக்குது. அந்த காலனி வீட்டுக்கு போனோடனே பார்த்தா கோபால் அப்படியே தூங்குற மாதிரியே படுத்துருக்காப்புல. எவ்வளோ நாளம்மா அப்படி இருக்கான்னா 3 மாதமா. அம்மா 3 மாதமாக இருந்திருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. உடனே கோபால் ஒய்ஃப் சொல்லி, இல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படின்னா யார் பார்த்தா ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பக்கத்தில் ஒரு டாக்டர் சொன்னாங்க. ஒரு பேர் என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, நான் கேள்விப்படவே இல்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னோடனே, இல்லை உங்களை தொந்தரவு பண்ண வேணான்னு நினச்சோம், சின்ன இதுதானே அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவர் படுத்திருந்தார். நான் அவரை டெஸ்ட் பண்ணேன். எனக்கு அப்படியே கோபமாக வந்துச்சு. எனக்கு கோபம், அப்படியே ஒரு இறுக்கமாக இருந்தேன் நான். இருந்துட்டு உடனே பேக் எடுத்து இன்ஜெக்ஷன்லாம் ரெடி பண்ணி தண்ணி சுட வைக்க சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டேன். போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டே இருந்தேன். மெல்ல கேட்டாங்க, நீ என்ன சார், என்ன உடம்புக்கு அவருக்கு என்ன பண்ணுது அப்படின்ட்டு. நான் அவங்களுக்கு பதிலே சொல்லலை. பேசாமல் இருந்தேன். குழந்தைங்கள்லாம் நிறையா வந்து எட்டி பார்க்க ஆரம்பித்தாங்க, நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி. எல்லாரையும் போக சொல்லிட்டேன். முதல்ல எல்லாரையும் போக சொல்லிடுங்க. மூத்த பையனை மாத்திரம் கூட இருக்க வச்சுக்கிட்டேன். அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்த உடனே அப்படியே 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வெளியில் வந்து கார் எடுத்துகிட்டு கிளினிக் வந்து ஒரு உதவியாளரையும் நர்ஸையும் கூட்டிகிட்டு வந்தேன். வந்துட்டு உள்ளே வந்தோடனே அவங்க கொஞ்சம் பரபரப்பாக பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்னமோ இதுன்னு ஒரு மாதிரி இறுகி போய் கோபாலோட ஒய்ஃபும் மயக்கம் போடுற மாதிரி அப்படியே உட்காந்துட்டாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைம்மா, நீ இது பண்ண சொன்னேன். நர்ஸ் அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து
மூத்த பையன் மாத்திரம் எடுங்கம்மா, மற்றவன் எல்லாருமே வேறு வீட்டில் போய் பக்கத்து வீடுகளில் போய் உட்காந்துருவேன்னு சொல்லிட்டு எல்லோரையும் அனுப்பிட்டு நான் அவருக்கு மெல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். கொடுத்து நான் வெயிட் பண்ணி காத்துட்டே இருந்தேன். நான் நைட்டு ஒரு 8 மணி ஆன பிறகு லைட்டாக ஒரு அசைவு இருந்துச்சு கோபால்கிட்ட. அசைவு இருந்தோடனே அப்படியே முழிச்சு என்னை பார்த்தோன்னே சின்ன புன்னகை வழக்கம் போல். நானும் அப்படியே பார்த்தோன்னே என்னை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. உடனே என் உதவியாளர், சார் முழிச்சிட்டார் சார், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், இப்போ எந்திரிச்சிடுவார் சார் அப்படின்னு பேசாமல் அப்படின்னு சொன்னேன். அவர் எந்திரிச்சு வர்றதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான், இல்லை இன்னும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவருடைய இருதயம் அப்படின்னு சொன்னேன். என்ன சார் அதை தான் முழிச்சிட்டாலே சார், நல்லா பிரிஸ்காக இருக்கார் சார், உடனே சாப்பாடெலாம் கொஞ்சம் கொடுக்க சொன்னேன். அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடெலாம் கொடுத்தோம். சாப்பாடெலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்திருந்தார். அப்போ நான் கூடயே இருந்தேன், நான் போகவே இல்லை. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த உதவியாளர் சொன்னான், சார் நல்லா பிரிஸ்காக இருக்கார், சாப்பிட்றாரு. இல்லை, அது சில நேரங்கள் அப்படி சிம்டம்ஸ் காட்டும், ஆனால் இதை வச்சுலாம் நம்ம நம்ப முடியாது, ஏமாந்துருவோம், நல்லா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி என் ஒய்ஃபு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சார் அவருக்கு என்ன சார் பண்ணுது, எதுவும் சீரியஸாக எதுவுமே சொல்ல மாட்டீங்களே சார். நான் திரும்பி கூட பார்க்கல. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் பிராந்தியும் கொடுக்கணுமா அவருக்கு, ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் கொடுத்தா போதும், அதை கொடுத்து குளுக்கோஸும் பிராந்தியும் கலந்து 2 ஸ்பூன் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் பதில் சொல்லலை, திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் அவங்க அங்கே உள்ளே போயிட்டு என்னை கையசைச்சு கூப்பிட்டோடனே நான் உள்ளே போனேன். போய் என்னம்மா அப்படின்னு, இந்த மாதிரி என்ன சார் இதனால், இல்லைம்மா இப்போதைக்கு நான் எந்த பதில் சொன்னாலும் உங்களை அதிர்ச்சிக்கு உண்டாக்கும், அதனால் நீங்கள் எதுவும் என்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நான் எப்பயுமே பொதுவாக யார்கிட்டையுமே வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிடுவேன் நான். ஆனால் இங்கே என்னால் சொல்ல முடியல, நண்பனுடைய மனைவினால். இல்லை நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் காத்திருங்கன்னே அவங்களுக்கு பயம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கூக்குரல் போட்டு அழுத உடனே இங்கே வந்தவுடனே கோபால்கிட்ட வந்தேன். என்ன ஒரு மாதிரி அழுக சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னார். கோபாலுக்கு கலவரம் ஆயிடுச்சு. இல்லை ஒன்றும் இல்லை, நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடி கதவெல்லாம் அடைச்சி விட்டுட்டு கோபால்கிட்டே உட்காந்தேன். என்ன அழுக சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்ப கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னோடனே அவன் பல்ஸை பார்த்தேன், எகிரிடுச்சு. இந்த அழுக சத்தத்தை கேட்டவுடனே நார்மலாக கொஞ்சம் இருந்தால் பல்ஸு எகிர ஆரம்பிச்சிச்சு தாறுமாறாக. கொஞ்சம் அவனை கூல் டவுன் பண்ணி ஒன்றும் இல்லை நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ அவன் மெல்ல கேட்டாப்புல, ராமு எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல, நான் என் நிலைமை என்னன்னு நீ தான் எனக்கு சொல்லணும். ஆனால் நான் ஏதாவது எனக்கு ஆகிறதுக்கு முன்னாடி நான் உயிரில் எழுதி வச்சுருக்கேன், டாக்குமெண்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன், நான் அதில் கையெழுத்து போடணும், என் ஒய்ஃப்கிட்ட இருக்குது, நீ தான் அதுக்கு சாட்சி கையெழுத்து போடணும் அப்படின்னா. எனக்கு அப்புறம் சொன்னான், நான் உயிரோடு இருக்கப்போ நான் அதை செய்யலைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அந்த சுப்பையாவனா பற்றி தெரியுமா, அவன் அப்படியே மோசமானவன், என் குடும்பத்தையே ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவான், உனக்கு எல்லா கதையும் என் குடும்பத்து கதை தெரியும், அதனால் தயவு பண்ணி எனக்கு ஏதாவது உண்மையை சொல்லிவிடு, நான் என்ன உயிரை ரெடி பண்ணிடுன்னா சொல்லிவிடு, நான் பண்ணிடுறேன், எல்லாமே ரெடியாக இருக்குது, ஒய்ஃப்கிட்ட கேட்டினா கொடுத்துருவாங்க, நான் கையெழுத்து போட்டுறேன், நீ சாட்சி கையெழுத்து போட்டுரு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னான். நான் பேசாமல் இருந்தேன். அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணா பதில் சொல்லலை. நான் சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ வெளியில் போனேன். உதவியாளர் கூட சொன்னான், சார் எப்படி சார் நம்ம கொஞ்சம் நல்லா ஆகிட்டாரே சார். இல்லை, இதை நம்ப முடியாது, காலையில் 8 மணி வரைக்கும் இதே நிலைமையில் இருந்தார்னா 90 வயசு வரைக்கும் வாழ்வார், ஆனால் நைட்டு 2 மணி வரைக்கும் அவர் தாக்கு பிடிக்கணும், இதே கண்டிஷனில் அவர் இருந்தார்னா சந்தோஷம்தான், ஆனால் 2 மணிக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போது சொல்லிவிட்டு நான் போய் அப்படியே காரில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தே இருந்தேன். இப்போ யோசித்தேன், நான் என்னடா பண்ணலாம், இப்படி ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ உயிர் எழுதணும்னு கேட்குறாரு. அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த சுப்பையான்றவரை பற்றி எனக்கும் தெரியும், மோசமான ஆள், இவங்க குடும்பத்தையே ஒன்றும்லாம் பண்ணிடுவார், யாரும் அவர் ஒரு தாட்டியமான ஆள். ஸோ எப்படியாவது கோபாலுக்கு நான் பதில் சொல்லணும், அவன் என்னை நம்பி கேட்குறான். ஆனால் இந்த 2 மணி நேரம் தான் இடையில இருக்குது. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே அவன் கையெழுத்து போட்டு சொல்யூஷன் கிடைக்கலைன்னா ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனை, மண்டே குழம்பிருச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முடிவோடு உள்ளே வந்தேன். மெல்ல கோபால் கை அப்படி என்னை ஆர்வமாக பார்த்தான்.
அவன் கையை மெல்ல வாங்கி என் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்லா கையை அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டு சொன்னேன், நீ பயப்படாத, உயிர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, உன் இருதயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு கையை எடுத்துகிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அவர் தூங்கிட்டு இருந்தார். நான் வெளியில் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு என் உதவியாளர்கிட்ட சொன்னேன், எப்படியும் அந்த கேஸ் உங்களுக்கு நைட்டு வரைக்கும் தாங்காது, நீங்கள் போய் கூடயே இருந்துட்டு அந்த சாகிற நேரத்தில் கொஞ்சம் ஒரு கஷ்டப்படுவான், அதில் அந்த டியூப்லாம் எடுத்துகிட்டு போங்க, அதை இது பண்ணிவிட்டு முடிஞ்சவொடனே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனத்த இதயத்தோடு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா காலையில் 8 மணிக்கெலாம் நான் போகிறேன். அவ்வளோ கேஷுவலாக கோபால் உட்காந்துருக்காப்புல. அவன் உதவியாளருக்குலாம் ரொம்ப சந்தோஷம், சார் நல்லா ஆயிட்டார் சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார், சூப்பராக இருக்கார் சார் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியம். நேராக பார்த்தேன், கோபால் ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப தெம்பாக உட்காந்துருந்தாப்புல. அவர் உதவியாளர் கூட கேட்டான், சார் இவ்வளோ தெம்பாயிட்டார் சார், உண்மையிலே நல்ல ட்ரீட்மெண்ட் சார் அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தம்பா, என் நண்பனை நான் மீட் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மண்டைக்குள்ளே குழம்புனேன், இவர் எப்படா உயிரோடு இருக்காருன்றது இன்ன வரைக்கும், இது நடந்து ரொம்ப நாளாச்சு, இன்ன வரைக்கும் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் 90 வயசு வரைக்கும் இவர் உயிரோடு இருப்பார், அந்த அளவுக்கு இருதயம் நல்லாயிடுச்சு. எழுத்தாளர் ஆர்.கே. நாராயணன் எழுதிய டாக்டரின் வார்த்தைகள் சிறுகதை. வாழ்த்துக்கள், நன்றி.